இதை நம்ம மழை நீர்லாம் தேங்கக்கூடாது, தேக்கி வைக்காதீங்க, அது தேங்கிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. மழை நீர் தேங்கி இருந்ததுனால இந்த கிருமிகள் வைரஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நோய் பரவுன்ட்டு. அதுக்கு உதாரணமாக பாருங்கள், மழை நீர் பேஞ்சிருக்கு, அது 2 நாள் தான் ஆச்சு கீழே ஊற்றாமல் இப்போ தொட்டியில் பிடிச்சிருக்கு. அதில் எப்படி ஒரு இந்த புழு பூச்சி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, அதில் எப்படி அந்த வார்ம்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. இது நம்ம டெவலப் பண்ண விட்டோன்னா இதுதான் டிசீஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது. அதனால் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, மழை நீர் எங்கேயாவது தேங்கி இருந்ததுன்னா அதை உடனே கீழே ஊற்றிடுங்க, இல்லை கலைச்சிடுங்க. இல்லைன்னா இந்தமாரி வார்ம்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மூலிமா டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகும். நம்மளால் முடிஞ்ச சின்ன ஒரு சமுதாய பணியை செய்வோம். சரிங்களா? மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மேக் ஃபாலோவர்ஸுக்கு நன்றி. ஃபார்வர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.